ஒரு நாள் ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கல. டிஸ்டர்ப்டா இருந்தேன்னா சைலன்ஸ் தான். இன்ஸ்டாகிராம் இந்த இன்ஸ்டாகிராம் இப்போ பண்ற தொல்லை இருக்கே பெரிய சேரை. ஆக்சுவலி இப்போ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ற நீங்க இந்த பார்த்துட்டு இருக்க எல்லாருமே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு தானே இருப்பீங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் உங்களோட லைஃப்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது உங்களுக்கு தெரியுதா? எப்ப பார்த்தாலும் போனை நோண்டிட்டு இருந்தா அப்படிதான். எனக்கு தெரியுது, பச்சையா தெரியுது. என்னால ஆக்சுவலி நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதே இன்ஸ்டாகிராம் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. மார்க்கெட்டிங்ல இவ்வளவுதா சார்? நான் சொன்னது வெறும் 10%. உங்களுக்கு அது புரியல. ஆக்சுவலா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியல. அது எப்படா நம்ம லைஃப்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? சரி சொல்றேன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு நாள் பயங்கர சண்டை எங்க ஃபேமிலி இஷ்யூலன்னு வச்சுக்கோங்களேன், பர்சனல் லைஃப்னு வச்சுக்கோங்க. ஒரு சண்டை. அப்பதான் சண்டை போட்டு முடிச்சுட்டு செம்ம கோபம் வர்றா, லைஃப்ல நம்மளும் பெருசா சாதிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்துட்டேன். சரிடா, அப்ப நம்ம போயிட்டு ஆக்சுவலா அந்த நேரத்துல வந்துட்டு சில விஷயங்கள் தப்பாவும் மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. சரி, அதை விட அது கருமம் போட்டுன்னு சொல்லிட்டு என் பாட்டுக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்க்ரோல் பண்ணும்போது திரும்ப நான் என்ன தப்பா நினைக்கிறேனோ அதுவும் வருது, என்ன சரியா நினைச்சனோ அதுவும் வருது, நான் எதுக்கு லைக் போடுறேனோ அது இன்னும் அதிகமா வருது. என்னை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டானுங்க. எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும், மோட்டிவேஷன் அதுலயே உள்ள போயிட்டேன். திடீர்னு அவளை என்ன பண்ணிட்டாங்களே, ஃபுல்லா என்னை வந்துட்டு தப்பான ரூட்டுக்கே ஸ்க்ரோலிங். அது வேற நைட் டைம், ஒரு 10-12 மணிக்குள்ள இருக்கும், அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். அப்படியே இந்த கெட்ட விஷயங்களையே அப்படியே திணிக்கிறாங்க திரும்ப. நானும் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அப்படி மைண்ட் டைவர்ட் ஆகி அந்த ரூட்டுக்கு போயிட்டேன். எப்பவும் போல வழக்கம் போலதான், ஏன்டா அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி இனிமே அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டேன். சரி ரைட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு சின்ன டாக் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வாட்ஸ்அப்ல அப்புறம் இன்ஸ்டாகிராம்லயும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா ஃபுல்லா டபுள் மீனிங்காவே வருது. பசங்க கூட நம்ம அப்படிதானே பேசிப்போம், வாடா அப்படி என்ன சொன்னாலும் டபுள் மீனிங்ல பேசிப்போம். இந்த சந்துல தான் மண்டபம். அப்பளமா? பாப்புலர் அப்பளமா இல்ல பிந்தா அப்பளமா? எது விந்த அப்பளமா? பிந்தா. டேய் பிந்துன்னு சொன்னடா. அப்படின்னு பார்த்தா அதுலயே ஃபுல்லா வருது நமக்கு. அது சரி ரைட்டு, டபுள் மீனிங், அது நமக்கு நல்லா இருக்கும், பிடிச்சிருக்கும், நல்லா இருக்கு அதுக்கும் லைக் போட்டு திரும்ப அதுவே. அதுக்கப்புறம் திடீர்னு ஏதாவது ஒரு விஷயங்களை நம்ம வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவோம், அதுவே வரும். இதெல்லாம் கூட விட்டுடலாம். போன்ல நான் என்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன், ஒருத்தன் கூட ஒரு விஷயம் வச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஸ்க்ரோல் பண்ணா அட்வர்டைஸ்மெண்ட்ல அது வருது. எனக்கு அதெல்லாம் ஜீர்ணிக்க முடியல. என்னடா அது, நான் அவனும் கிட்டதான் பேசிட்டு இருந்தேன். எனக்கு வந்துட்டு போன் வாங்கணும், இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்ல, நான் வந்துட்டு முந்தி வச்சிருந்த சேனல் வேற ஒரு டம்மி போன்ல வச்சிருந்தேன், அதனால அந்த குவாலிட்டி கிடைக்கல, ஸோ அதுக்காகவாவது ஒரு போன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். போனாதான் வருது எங்க பார்த்தாலும். மேல நோட்டிபிகேஷன்ல பிளிப்கார்ட், அமேசான், மீஷோன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் மொபைல் வருது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராமுக்குள்ள ஸ்க்ரோல் பண்ணாலும் அட்வர்டைஸ்மெண்டா தான் வருது. எனக்கு உடனே ஏதோ தப்பா இருக்கு, எங்க நான் அவன்கிட்ட பேச இவனுக்கு எப்படி தெரியுது? என்ன தரையில பேசலாம், தரையில வருது. லைவ் ரிலே கொஞ்சம் டிலே. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நாள் போக இது ஜன வாழ்க்கையில போக ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சண்டைன்னு வச்சுக்கோங்க யாரு கூடயாவது, நம்மளே அதை வந்துட்டு ரிலாக்ஸ் பண்றதுக்கு தான் போனுக்குள்ள போவோம். கரெக்டா? சரி ரிலாக்ஸ் பண்ணுவோம், கொஞ்ச நேரம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு தூங்க போலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல்லா தப்பா வரும். அதாவது நம்ம லைஃப்ல நடந்த தப்பையே அவன் கரெக்டா காட்டுவான். இந்த மாதிரி தான் உனக்கு நடந்துச்சு, இப்படித்தானே நடந்துச்சு. நான் ஸ்னாப் சாட்லயும் வாட்ஸ்அப்லயும் பேசியிருப்பேன், ஃபேஸ்புக்ல பேசியிருப்பேன், எங்க பேசினாலும் அதெல்லாம் அதே மாதிரி அங்க பேசினது இதுல எவனா ஒருத்தன் பேசி மோட்டிவேஷன் வீடியோ போட்டிருப்பான். கோவமா சண்டை போடுற மாதிரி, போடி நீ இல்லைன்னா எனக்கு வேற ஆளு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு வீடியோ காட்டுவானுங்க. சில பேர்ல ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு இதுக்காக தான் வச்சிருப்பாங்க, நம்ம அதுல வந்துட்டு ஜெயிச்சு வரணும்னு மோட்டிவேஷன் வரணும். இந்த மாதிரி அதாவது முழுக்க நீ அதுல கண்ட்ரோல் பண்ணிட்டானுங்க. அப்படிதான் இருக்கும், நீ வந்துட்டு விட்டுரு, அதை பண்ணாத, நீ இப்படி வா இதை பண்ணு திரும்ப அதுக்குள்ளேயே ஸ்க்ரோல்ல கொண்டு போயிட்டானுங்க. அதாவது ஆக்சுவலா அது வந்துட்டு பெரிய மேட்டரே கிடையாது. சும்மா விட்டு இருந்தா கூட காலையில சாதாரணமா போயிருக்கும். 2 வாட்டி இழுத்து தின்னுட்டு நான் மூக்க பிடிச்சி தூங்கி இருந்தானா நல்லபடியா காலையில இருந்துச்சு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும். அதையே பார்த்து காலையில கரெக்ட், இவன் சொன்னது கரெக்ட், இந்த மாதிரி தானே நானும் கேட்டுக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன், இதை நாளைக்கு கேட்கிறேன் அப்படின்னு எழுதி வச்சு பேச ஆரம்பிச்சுட்டு பெரிய பிரச்சனைல கொண்டு விட்டுச்சாப்ல. அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல இப்ப ஃபுல்லா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியே வாழ்றாங்க. நீங்க வேணா யோசிச்சு பாருங்க, உங்க லைஃப்ல ஏதாவது நடந்திருக்கும். நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தேன், இல்லைன்னா இந்த மாதிரி நான் போன்ல பேசிட்டு இருந்தேன், திடீர்னு பாத்தீங்கன்னா எனக்கு அதே ரீல்ஸா வந்துட்டு இங்கேயும் வந்துச்சு அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும். அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஃபன்னா இருந்தாலும் சரி, சீரியஸா இருந்தாலும் சரி, கமெண்ட்ல போடுங்க, நம்ம என்னன்னு பார்ப்போம். அண்ட் இதெல்லாம் எப்படி உனக்கு கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் சில யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன், சில இன்ஃபர்மேஷன் ஆன்ல இருக்கும் போல இருக்கு இன்ஸ்டாகிராம் ஆப்ஷன்ல. ஸோ அதை ஆஃப் பண்ணுங்க,
உங்களோட டேட்டா வந்துட்டு அவங்களால வந்துட்டு எடுக்க முடியாது. ஐ மீன் வெளியே உள்ள டேட்டாக்களை எடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது நல்ல விஷயம் தான். சில மோட்டிவேஷன் டைத்துல இது யூஸ் ஆகுது இல்ல, நம்ம மோட்டிவேட்டா இருக்கும்போது, மோட்டிவேட் தேவைப்படும் போது நம்மளை சுத்தி இருக்கவங்க பண்ணலனாலும் அந்த மொபைல்ல வரதான் செய்யுது. அந்த ஒரு நாள் அதாவது ஆக்சுவலா இந்த போன் வாங்கிட்டேன், 15 நாள் ஆயிருச்சு. யூடியூப் சேனலுக்காக ஒரு சேனல் ஐடி ரெடி பண்ணி 1 மந்த் வந்துட்டு நம்ம அதை பாட்டுன்னு இல்லாம நம்ம ஹியூமனா யூஸ் பண்ணணும். எடுத்த உடனே ஆரம்பிக்க கூடாதுன்னு ஒரு யூடியூப் சேனல் ஒருத்தர் சொன்னாரு. அதனால அந்த 1 மந்த் நம்ம யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த 1 மந்த் வந்துட்டு கண்டினியூஸா எனக்கு பிடிச்ச சேனல்ஸ்க்குலாம் லைக், பிடிச்ச சேனல்ஸ்லாம் பார்த்து, அண்ட் யாராவது ரொம்ப நல்ல கண்டென்ட் தான் கொடுத்துருக்காங்க, பட் லைக் இல்லைன்னா கட்டாயம் லைக் போட்டு விட்டு கொஞ்சம் கமெண்ட்ஸ் தட்டி விட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன் 1 மந்த். அப்பெல்லாம் பண்ணும்போது மோட்டிவேஷன் வீடியோஸ் வரும். நம்ம பண்றோம், கண்டிப்பா ஒரு நாள் இந்த வீடியோ எடுக்கணும், இந்த வீடியோ இந்த நாள் எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் பண்ணி வச்சா அதை எடுக்கணும் அப்படிலாம் நமக்கும் தோணும். சரி தோணிடுச்சு பண்ணிடலாம். அது ஒரு நாள் மட்டும் தான் தோணுது. அடுத்த நாள் அந்த மைண்ட் செட் நமக்கு மாறிடுமா? அங்க போன்லயே அந்த மைண்ட் செட்டை மாத்தி விட்டுருவானுங்க. நம்ம இங்க என்ன நினைக்கிறோமோ அங்க போன்ல அதை அப்படியே கொண்டு வந்துடுறானுங்க, பிரதிபலிச்சிடறாங்க, அப்படி மூஞ்சிக்கு முன்னாடி மிரரா காட்டிடுறானுங்க. நமக்கு மோட்டிவேஷன் இறங்கும் போது அவனும் மோட்டிவேஷன் இறக்கி விட்டுறான். அவன் நமக்கு அந்த நேரத்துல தூக்கி விட மாட்டான். நமக்கு மோட்டிவேஷன் வந்துட்டு யோசிக்கிறோம், மோட்டிவேஷனை பத்தி பேசுறோம் அப்படின்னா மோட்டிவேஷனா கொடுக்குறான். நம்ம எல்லா டயத்துலயும் அந்த அளவுக்கு தெளிவா யோசிக்கிறோம்னா தான் நமக்கு ஏன் இன்னொரு மோட்டிவேஷன் ஒரு தேவை நமக்கு ஏன் இருக்கு? நமக்கு அந்த சிந்தனை இல்லை. கோவப்படும் போது கோவம், சண்டைனா சண்டை, வெட்டுனா வெட்டு, சமாதானம்னா சமாதானம், இப்படி இருக்கிறதுனால அந்த இது நம்மளால யோசிக்க முடியல. அதுக்கு ஒண்ணு நம்ம ட்ரெயின் ஆகிக்கணும். இந்த மாதிரி இந்த போன் கையில தயவு செஞ்சு லைஃபை கொடுத்துறாதீங்க. அதே மாதிரி இந்த சின்ன பசங்களாம் ரொம்ப இதுக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க. நம்மளாவது கொஞ்சம் யோசிக்கலாம், ஏம்ல இப்படி வருது, நம்ம இனிமேல் பண்ணக்கூடாதா, கொஞ்சமாவது நம்ம சுயமா யோசிக்கணும். சில விஷயங்கள் அது தப்பா காட்டுது, இந்த மாதிரி கிடையாது, அது யோசிக்கிற இது இருக்கணும். சில விஷயங்கள்லாம் நானே அதுக்காக தான் சண்டை போட்டிருப்பேன். ஆனா அது போன்ல பார்க்கும்போது இல்லையா தப்பு இல்லை, நம்ம அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு யோசிக்கிற சிந்தனை எனக்கு இருக்குன்னு அந்த நேரத்துல தப்பு உடனே கமெண்ட்ல டைப் பண்ணிடுவேன். அது ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் படிக்கிறவங்க இப்ப இருக்கிறீங்கல்ல, அதனால கமெண்ட்ல டைப் பண்ணிடுவேன். இது வந்துட்டு இப்படிதான் இருக்கும், அதுக்கு என்ன ரீசன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணி நம்மளால அது எப்படி அந்த தப்பை தவிர்த்து நம்ம போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுல அதை நம்ம இன்னொருத்தவங்க சொல்லிடுவோம் அப்படின்னு அதை போட்டு விட்டுரும். அது நமக்கு யோசிக்க முடியுது, பட் இதை யோசிக்க முடியாம இருக்கிறவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க. அதனால இதெல்லாம் வந்துட்டு பண்ணாதீங்க. வந்துட்டு ரொம்ப மோசம் பண்றான்ல. இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பத்தி தான் வந்துட்டு பேசணும் அப்படின்னு நினைச்சேன். பட் இது போக எந்த இடத்துல கொண்டு வந்து நுப்பாட்டுவோம் அப்படின்னு வந்துட்டு ஒரு நாள் பார்ப்போம். எனக்கு பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அதனால ரொம்ப பேசணும்னு நினைக்கிறேன். ஃபன்னியா வருதா வரலையானா நமக்கு தெரியல, நான் பேசுறேன். அதே மாதிரி இந்த சேனல்ல வந்துட்டு விளாகும் யோசிச்சு வச்சிருக்கேன். பட் விளாக் பண்றது வந்துட்டு தனியா பண்ற அளவுக்கு வந்துட்டு ஒண்ணு டப்பு வேணும், தனி எங்கேயாவது போகணும், சில விஷயங்கள் பார்க்கணும் பண்ணணும். தனியாவும் எல்லாத்தையுமே பண்ணவும் கொஞ்சம் இதா இருக்கு. பட் பார்க்கலாம், கூடிய சீக்கிரத்துல வந்துட்டு ஏதாவது சின்னதா வந்துட்டு ட்ரெண்ட் ஆகிற மாதிரியோ இல்லை நம்மள பிடிக்கிற ஆடியன்ஸ் வர வர நமக்கு ஆசைகள் அப்பதான் தூண்டும். ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை வரும்போது நம்ம அதையும் இறங்கி பண்ணலாம். ஸோ அதெல்லாம் பார்க்கணும். நீங்க மறக்காம இந்த மாதிரி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்னோட பேச்சு பிடிக்கும், என்ன நான் சொல்ற சில கண்டென்ட்ஸ் ஓகேவா இருக்கு, கொஞ்சம் ஃபன்னா இருக்கு, இல்லை அட்லீஸ்ட் டைம் போகுது அப்படின்னா மறக்காம லைக் போட்டுருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.